ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ரோச் ஒர்க். இங்கே நான் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக்கு. இந்த மார்க்கிங் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 போட்டு அவங்க அழிச்சிருக்காங்க. நான் அது டார்க்காக இருக்கிறத கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்ல ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். இதை அளவு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஜரி த்ரெட்டோட இந்த நூல்கண்டு இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளை தான் நான் வச்சுருக்கேன். இதை அளவாக மார்க் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ ஒரு ப்ரோச் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரோச் ஒர்க், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கேன் நான் காட்டுறேன். இது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் இந்த ஃப்ளாரு, அதே மாதிரி இது நல்லா அதே மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளார். அது க்ரீன், இது ஒயிட். இது ஐ மாதிரி இருக்கும் இந்த க்ரீனு, அதாவது லீஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட்டு கட் பீடு, அப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோனு. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சாரி, ஒயிட் ஸ்டோன் இல்லை, ஒயிட் சுகர் பீடு. நல்லா அதே கலரில் க்ரீன் கலரில் நூல் எடுத்திருக்கேன். நார்மல் தைக்கிற நூல் தான். ஊசி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பெல் பிராண்டில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நான் ஜர்தோசி யூஸ் பண்ணுவேன் இல்லையா, ஒல்லியாக இருக்கும். இந்த பாருங்கள், இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நீடில் தான் நம்ம எல்லா பீடுக்கு, எல்லா ஜர்தோசிக்கு, எதுக்குனாலும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நீடில் இதை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த பெரிய அந்த க்ரீன் ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு அடிப்பகுதியில் கோர்த்துக்கிறேன். அடிப்பகுதியில் கோர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா உள்ள தள்ளிட்டு இதுக்கு ஒரு ஒயிட் கலர் சுகர் பீடு கோர்த்துக்கணும். இந்த சுகர் பீடு எதுக்கு நம்ம கோர்க்குறோம் அப்படின்னா, அந்த ஃப்ளாரை நம்ம இப்போ தைக்கணும் அப்படின்னா இது நிற்கிறதுக்கு அந்த சுகர் பீடை தள்ளிட்டு நம்ம இப்படி அடியில் குத்திட்டோம்னா சுகர் பீடு மேலே நிற்கும். நமக்கு ஊசி அடியில் கொண்டு போகிறப்ப அந்த ஃப்ளார் அழகாக அப்படி நடுவில் வந்துடும். அதுக்கு தான் இந்த சுகர் பீடு. நடுவில் சுகர் பீடு வைக்கிறப்ப அந்த ஹோலும் நமக்கு மறைஞ்சிடும். மறுபடியும் பாருங்கள், அடியிலேருந்து எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளார் அடிப்பகுதியில் இப்படி கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு ஒரு சுகர் பீடு ஒயிட் கலரு எடுத்துகிட்டு தள்ளிட்டு சுகர் பீடை மட்டும் தவிர்த்து ஃப்ளார் அடியில் இருக்க ஹோலில் நான் குத்துறேன். குத்தி இந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த ஃப்ளார் நல்லா நமக்கு துணியிலேருந்து ஸ்டிச் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம தைக்கணும். அப்போ தான் ஃப்ளாரும் அழகாக இருக்கும், அந்த ஹோல்ஸும் நமக்கு தெரியாது. மறுபடியும் பாருங்கள், அடியில் கோர்க்குறேன். ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம தள்ளிட்டு சுகர் பீடை விட்டுட்டு மீதி அந்த அடியில் நூல் அந்த ஊசியை நான் கோர்த்து அடியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த 3 பெட்டல் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது இல்லையா. 3 பெட்டல் இல்லை, 3 ஃப்ளார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த ஐ மாதிரி காட்டினேன்ல, இதுக்கு பாருங்கள் கீழே மேலே ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் நம்ம அதாவது கூம்பு பகுதி, அது திருப்பி போட்டால் அடிப்பகுதி இருக்குதா, அதில் நான் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு ஒரு கட் பீடு, ஒயிட் கலர் ஒரு கட் பீடு, இதை கோர்த்துட்டு நான் இங்கே வச்சுட்டு திருப்பி இன்னொரு ஹோல் இருக்குல்ல மேலே, கீக் ஹோலில் நம்ம கோர்த்துக்கிட்டோம். கோர்த்துட்டு அதோட ஒரு கட் பீடும் கோர்த்துட்டு மேலே இருக்க ஹோலில் குத்தி அடியில் கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நல்லா அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்தில் அந்த கட் பீடு உட்காந்த மாதிரி ஆயிரும். அதாவது நம்ம இலையோட நடு காம்பு பகுதின்னு சொல்லலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த காம்பு பகுதியில் இந்த கட் பீடு உட்கார்ற மாதிரி ஆயிரும். இந்த சைடு ஒரு 3 லீஃப் மாதிரி இது வரும். ஃப்ளார் போட்டுட்டு 3 லீஃப் மாதிரி இது யூஸ்வலாக நம்ம ஆரி மெட்டீரியல் வாங்குகிற எல்லா கடையிலையும் இது கிடைக்கும். ப்ரோச் ஒர்க்குன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க டிசைனாக வச்சுருக்காங்க. நமக்கு என்ன மாதிரி சூட் ஆகுமோ அதை எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ இது என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் அவங்களே சூஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. எனக்கு இதே மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன இருக்கோ எல்லா மெட்டீரியலும் நான் வாங்கி அவங்களுக்கு அதே மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 3 லீஃப் இதுக்கு நம்ம ஆரி நீடிலே நம்ம இதை பண்ணலாம். பட் ஆரி நீடில் விட ப்ரோச் ஒர்க் எப்பயுமே நார்மல் நம்ம தைக்கிற ஊசியில் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக வரும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். யாருனாலும் பண்ணலாம். இப்போ தைச்ச ப்ளவுஸில் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம்.
இப்போ இது 3 லீஃப் நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படி அந்த சர்க்கிள் சுற்றி வந்து கட் பீட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது ஒரு கொடி மாதிரி 2 கட் பீடு அடியிலேருந்து நூல் எடுத்துகிட்டு 2 கட் பீடு, இந்த ஒயிட் கட் பீட் எடுத்திருக்கேன்ல, அந்த ரெட் கட் பீட் வந்து 2 கோர்த்துட்டு அதை அந்த கரெக்டாக அந்த சர்க்கிளில் 2 லைனாக, ஃபஸ்ட்டு இது ஒரு லைனு, அப்புறம் உள்ள கூடி ஒரு லைன், 2 லைனாக கொடுக்கலான் இருக்கேன். ஆக்சுவலி இதே அப்படியே நான் பேக் நெக்லேயும் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சர்க்கிள் டிசைன் மட்டும்தான் இதில் வருது. இந்த மாதிரி 2 கட் பீடாக வச்சு தைங்க. கரெக்டாக அந்த சர்க்கிளை நம்ம தைக்கிறப்ப அழகாக இருக்கும், வெளியே வந்துடாமல் கரெக்டாக தைங்க நீங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் உள் பகுதியிலையும் ஒரு லைனு, ஸோ 2 லைன் கொடுக்குற மாதிரி தைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ 2 லைன் நம்ம கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே வந்து நம்ம ஒயிட் கலரில் ஃப்ளார் வச்சுருந்தோங்கள, அதே ஃப்ளார் தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே எப்படி க்ரீன் கலர் வச்சோமோ அதே மாதிரி மேலே அந்த ஒயிட் ஃப்ளாரில் அடிப்பகுதியில் கோர்த்துட்டு மேலே வந்து இதில் வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் வச்சிடுறேன். வச்சுட்டு சுகர் பீடை தள்ளிட்டு அடியில் வந்து நம்ம ஊசி உள்ளே விட்டு நம்ம கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா அது நின்றுக்கிறோம். கீழே தைச்ச அதே ஃப்ளார் தான் இதில் வந்துட்டு. இந்த ப்ரோச் ஒர்க் எல்லாமே இதே மாதிரி தான் மெத்தடு. ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம தைக்கிறதுக்கு நம்ம அந்த ஃப்ளாரை கோர்த்துட்டு மேலே ஒரு சுகர் பீடோ கட் பீடோ நடுவில் வச்சுட்டு அதை தள்ளிட்டு நம்ம அடியில் நம்ம அதை கோர்த்துடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த ஃப்ளார் வந்து கரெக்டாக நேராக நிற்கும். ஸோ அது திருப்பி உங்கள்கிட்ட நான் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்க காரணம் ஆல்ரெடி தைச்ச அதே மெத்தடு தான், அதனால தான் நான் இதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஃப்ளாரு ஒயிட் கலர், கீழே 3 க்ரீன் வச்ச மாதிரி, மேலே வந்து 3 ஒயிட்டு. ஆக்சுவலி என்னுடைய சாரீ நான் பார்க்கல, அவங்க ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. டிசைன் வந்து எனக்கு அனுப்பிட்டு இதே கலர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டனால, ஸோ அந்த க்ரீனு ஒயிட்டு அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன கலர்ஸ் வருதோ அதை மட்டுமே நான் ரிப்பீட்டடாக போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிருச்சு, அவ்வளோதான். மேலே வந்து ஒரு சின்ன பீடு, ஒரு க்ரீன் கலர் பீடு, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு நாளில் இந்த டிசைன் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே ஒரு க்ரீன் கலர் சுகர் பீட் மட்டும் கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய ப்ரோச் ஒர்க் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. பேசிக்கலி இது நல்லா இருந்துச்சு, பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குனால நான் ஒரே ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம போட்டோம்னா அது வந்து சாரீக்குள்ளே போயிடும், தெரியாது. ப்ரோச் ஒர்க் சைஸுமே பெருசு, அந்த ரவுண்டுன்றனால ஒரே ஒன்று போட்டாலே அந்த இடத்துக்கு நீட்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டுக்கு பேக்கில் வந்து அழகாக வருது. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய பேக் நெக்கு பார்க்குறீங்களா நீங்கள், அதுவுமே அழகாக வந்திருக்கு. நான் இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். கீழே சுற்றி நாட் போட்டுக்கிறேன். ஊசி அப்படி சுற்றி கீழே 2 சுற்று சுற்றிட்டு நம்ம நாட் போட்டு
கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக அது நீட்டாக நல்லா டைட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதனுடைய பேக் நெக் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஹேண்ட் ஸ்லீவுக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் நான், அதை நான் வீடியோ எடுக்கலை. பேக் நெக் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், பேக் நெக்கில் இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 3, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.